ஒரு வீலிங் பண்ணுமா, பார்க்க வச்சோமா, இம்ப்ரெஸ் பண்ணுமா, தூக்கி உட்கார வச்சோமா, போயினே இருக்கலாம். பெண்கள் கடுமையான முறையிலே ஏமாற்றப்படுகிறார்கள். இது என்னன்னா, நான் ஏதோ பெண்களை நம்ம போக பொருளா பார்க்கறன்ற மாதிரி சொல்றாங்க. ஒழுக்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பார்வை போக பொருள் பார்வை அல்ல. ஆனால் ஒரு பெண்ணை அவன் குடும்பத்துக்கு தெரியாம, இவருடைய குடும்பத்துக்கும் தெரியாம தனியாக டேட்டிங்னு கூட்டிட்டு போறது, இல்ல டேட்டிங்ன்ற பேர் இல்லாம வேற ஏதாச்சும் பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் அழைத்து சென்று அந்த பெண்ணோடு நீங்கள் சல்லாபமாக இருப்பதைத்தான் நீங்கள் காதல் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அது காதல் அல்ல, அது காமம். இதனால் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். லவ்வர்ஸ் டேன்னு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் இந்த லவ்வர்ஸ் சொல்ல தாங்கவே முடியல. விட இப்ப லவ்வர்ஸ் வேற அதிகமா இருக்காங்க பாக்க. ஆனா இப்பெல்லாம் யாருமே சின்சியரா லவ் பண்றதே இல்ல. நேத்து அப்படிதான் ஒருத்தன் என் பின்னாடி நின்னுட்டு இருந்தான் பஸ் ஸ்டாப்ல. நான் பாத்து என்னதான் பாக்குறேன்னு பார்த்தா என்னையும் பாக்குறேன், கண்ணடிக்கிறான். பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டையும் பார்த்து கண்ணடிக்கிறான். காந்தி சில பக்கத்துல பார்த்த காதல் வேறதான், காசி தேக்கர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதான். பிஜேபிக்கு போற காதல் திரும்புறப்ப முடியுது, பிஜேபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நிறையுது. நம்முடைய கலாச்சாரம் தெரியுமா? கட்டிய மனைவியா இருந்தால் கூட தன்னுடைய வீட்டுல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பார்ப்பதற்கு வெக்கப்படுவாங்கல்ல, எப்படிடா தொடர்றது, எப்படிடா பேசுறதுன்னு. இது நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? பொது இடங்கள், ஒரு பீச் இருக்கு, பார்க் இருக்கு, பஸ், ட்ரெயின், எல்லா மக்களும் பாக்குற இடத்துல 4 செவத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்தரங்கமான நிகழ்வுகள் எல்லாம் ஓப்பனா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெக்க உணர்வே இல்ல. ஆனா இங்க பீச்ல பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் தினம் தினம் தவறா நடக்கிறாங்க. அது நானும் பாக்குறேன். இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ண பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுமே சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பெருடா, கேட்டு பாருடா. நிறுத்துறா, இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? கள்ளக்காதல். அட நானா சொல்றேன், படிச்சவன் தான் சொல்றான். ஆனா தற்போதைய காலகட்டத்தில் காதலர்கள் ஒரு கைய புடிச்சிட்டு போறதையோ இல்ல ரொம்ப நாகரிகமா கட்டி பிடிச்சி ஒரு சின்ன ஹக் பண்ணி கிஸ் பண்றதால சொசைட்டி ஒண்ணுமே கெட்டு போகாது. வீட்டுல செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ரோட்லயே முடிச்சிருவீங்க போல் இருக்கு. அப்புறம் வீட்டுல போய் என்ன செய்வீங்க? ஹலோ, என்னங்க? ரோட்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த காதலும் காதலர் தின கொண்டாட்டங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா தேடி போயிட்டு காதலை கொப்பளிப்பாங்களாம். இவங்க உள்ளத்துல இருக்கிற காதலை அங்கதான் இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களாம். ஏன்பா அப்படி இடத்தை தேர்வு செய்றீங்க? வெட்ட வெளியில கொளுத்துற வெயிலில் அமர்ந்து கொண்டு பீச்சிலே ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய காதலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? காதல் தினம் கொண்டாட்டம் என்கிற பெயர்ல ஈசிஆர்ல முட்டுக்காடுக்கு ஒருத்தரும் கண்ணில் தென்படாத ஒரு இடங்களுக்கு ஒரு பெண்ணை அழைத்து சென்று அந்த இடத்தில் அவன் என்ன சீரழிக்கிறான் என்று தெரிந்து கொண்டுதான் காதலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இந்த மாதிரியான காதல் தியேட்டருக்கு போவான். எந்த தியேட்டர்ல ஜனமே இல்லையோ அங்க கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். இதுக்கு பேர் வாழ்க்கையா? விபச்சாரம். என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது வேஸ்ட். லவ் பண்ற எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காதலிச்சவர் கிடைக்கலனா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ்றது? லவ்ங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரணும். அதான் உண்மையானது. நீ சொல்லும் காதல் எல்லாம் மலையேறி போச்சு சிக்கு, தும்மல போல வந்து போகுது இந்த காதல். காதல்னு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க. டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. காதல் எல்லாமே ஒரு கண்ணா மூச்சு, இதில்லானும் பெண்ணுமே என காணா போச்சு. காதலில தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த வாடுறான். அட என்னட உலகம் இது, எத்தனை கலகம் இங்க. காதலே பாவம், இது யார் விட்ட சாவம்? வேற யாரு? வெள்ளக்காரன் தான் சித்தப்பு. காதலுங்கிறது பிள்ளைங்க பெத்தவங்க செய்யற துரோகம். காலையில புஸ்தகத்தோட காலேஜ் போற பொண்ணு சாயங்காலம் புருஷனோட வந்தா எப்படி? பேச கத்து கொடுத்து, நடக்க கத்து கொடுத்து, பேருக்கு முன்னாடி இன்ஷியல கொடுத்து வளர்க்கிற பெத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாம எங்கேருந்தோ வர ஒருத்த மேல நம்பிக்கை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்படி பெத்தவங்களை ஏமாத்துற காதலை நான் எதிர்க்கிறேன், வெறுக்கிறேன். குடும்பத்தார்கள், பெற்றோர்கள் ஒரு பையன் பொண்ணு மேல, ஆண் பெண் மீது, தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இவன் நல்ல படிப்பான், நல்லா வளருவான், இவனுடைய படிப்புக்காக கடன்பட்டு உடன்பட்டு எவ்வளவோ சிரமப்பட்டு பெற்றோர்கள் படிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இந்த காதல் என்கிற ஒரு மோசமான இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான கலாச்சார சீரழிவு நிறைந்த இந்த காதலின் பின்னாடி சென்று பெற்றோருடைய நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்கிறார்கள். கொலைகள் அதிகரிக்கிறது. இவன் ஜோடியா செத்து போறான், இல்லாட்டி அவளை கொல்றான், அவ கிடைக்கலன்னா இவனை செத்துக்கிறான். ஒரு பெரிய மனுஷன்
உன் கால்ல விழுந்து கெஞ்சுறாரு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல? இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து அவங்க சம்மதமே இல்லாம அவங்க பொண்ணை மட்டும் உருவிட்டு போறியே, தப்பு இல்ல? நான் யாருன்னே உனக்கு தெரியாது. உங்க அப்பாவை அடிக்க போனேன், உனக்கு தடுக்கணும்னு தோணல? 20 வருஷமா வளர்த்து ஆளாக்குன மனுஷன் 2 மாசமா பழகினாங்கிற பாவத்துக்காக அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீயும் பாத்துட்டு இருக்க. யார பத்தியும் கவலை இல்ல உனக்கு. உனக்கு உன் காதல் தான் பெருசு. நீங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரவா புடுங்க போறீங்க. அப்படியே நீங்க ஓடி போய் வாழ்க்கை நடத்தி நாளைக்கு ஒண்ணு பெத்து போடுவீங்கல்ல, அந்த புள்ளையான இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும். அதை மறந்துடாது. மனிதாபிமானத்தோடு மனசாட்சியோடு கண்ணுக்கு முன்னாடி சமூகம் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த வழியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தால், இன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. உண்மை காதலும் பேசுறீங்க, உட்கார்ந்துட்டு பேசுறீங்க, அது கள்ளக்காதல பேசுறாங்க, நாங்க உண்மை காதல பேசுறோம். இவர்கள் சொன்ன அந்த ஜோடி மாதிரி ஒரு உண்மை காதலை இன்னைக்கு காட்டுங்க பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்களே, நான் பைக்ல உட்கார்ந்தது கிடையாது, நான் தியேட்டருக்கு போனது கிடையாது. அந்த பரஸ்பரம், அந்த அன்பு, ஒருத்தன் ஒருத்தியை உள்ளபூர்வமாக நேசிக்கின்ற அந்த நேசம் இன்னைக்கு கிடையாது. நீங்களா ஏமாத்துறீங்க. பீச்ல உட்காந்து கொஞ்சம் முடியாது, பார்க்கல பலருக்குள்ள உட்காந்து நோண்ட முடியாது. போற வர செரு போல அடிப்பான். இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்ல, அந்த பொண்ணு தோத்துட்டா 2 இருக்குது உள்ள. இப்பெல்லாம் தேவதாஸ் எவனும் இல்ல. மதச்சார்பின்மையை உடைக்கிறதுன்னு சொல்லாதீங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு நீ நானும் வேற மதம், நீ நானும் வேற ஜாதி, இந்த லவ் மூலமாக நம்ம 2 பேரும் இந்த தேசத்துக்கு நன்மை செய்யறோம்னு சொல்லல. கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அனுபவிக்கக்கூடிய காதலாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி உடலை ருசிக்கக்கூடிய, உடலை அனுபவிக்கக்கூடிய மனசாட்சியோட சொல்லுங்க, நான் தொடல, என் காதல் என்பது என்னுடைய உள்ளமும் அவளுடைய உள்ளமும் உள்ளத்தால் இணைந்த காதல் என்று சொல்வதற்கு யாருக்கு தெம்பும் தைரியமும் இருக்கு? முடியாது. தொட்டு பார்க்கறான், உரசி பார்க்கறான். கலாச்சாரம் கற்பிழந்து நிற்பதே இன்றைய காதல். காதலிக்கிறாங்க, திடீர்னு இன்னொரு பெண்ணை பார்த்தோன்னா அதுல பாஞ்சிடுறாங்க. ஆனா இருப்பினும் இப்போ காதலுக்கு பணம் தான் முக்கியம். அதனால காதல் என்பது வெத்து வெட்டு. அவன் பொழுது போக்குக்கு ஒரு சிகர பாக்குறான், அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறான். 2 பேருமே இங்க பொய்யா பழகுறான், ரொம்ப ஒழிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பெறுகிறான். அவன் பொழுது போக்குக்கு ஒரு சிகர பாக்குறான், அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறான். 2 பேருமே இங்க பொய்யா பழகுறான், ரொம்ப ஒழிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பெறுகிறான். மேலை நாட்டு கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். இந்த நாட்டிலே ஒழுக்கமும் நாகரிகமும் பண்பாடும் இன்னும் மிச்சம் இருக்கு. மிச்சம் இருப்பதை ஜெனரேட் பண்ணி உயர்த்துவதற்கு தான் பாடுபடணுமே தவிர, மேலை நாட்டு கலாச்சாரம் அவர்களுடைய பார்வையை நம் நாட்டு மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது பெரும் அழிவுக்கு கொண்டு செல்லும்.